குக்கிராமத்தில் வந்து எங்களுக்கு வந்து கரண்ட் சுத்தமாக லோவாகவே இருக்குது அப்பையிலேருந்தே. இந்த போஸ்ட் மரத்துக்கெல்லாம் கொடுத்துருக்க லைன் கம்பி வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 7 வயசு இருக்கும், எனக்கு 54 வயசு ஆகுது. அப்போ போட்ட கம்பி இது பூரா வோல்டேஜ் கம்மியாக கிடைக்குது. இப்போ ஒரு 250 கேவிக்கு லைன் கொடுத்துருக்காங்கன்னா 100 கேவிக்கே டிரான்ஸ்பாரம் போடுறாங்க. ரெண்டாவது வந்து 24 நேரமும் எங்களுக்கு மெயினாக டிராக்டர் வெசலூர்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு 24 டிராக்டர் மெயின் டிராக்டர் ஒருத்தர் இருக்கணும். டியூட்டி மாற்றினாலும் ஏதோ ஒரு டிராக்டர் வந்து ஒரு டிராக்டர் மாற்றி போடுற மாதிரி இருந்தால் ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்து போக நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் பாருங்கள். நன்றி. வணக்கம் மேடம். நான் ஆல்ரெடி கோரிக்கையெல்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் குடிநீர் வந்து எங்களோட கிராமத்தில் வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆல்ரெடி அண்ணன் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க அந்த குடிநீரை பத்தி. இருந்தாலும் மேல வந்து உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்க கீழே கிராமத்துக்கு குடிநீர் வந்து குடிநீரே கிடையாது. அது வந்து உப்பு நீர் தான். அதை வந்து குடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்த முடியாது. மற்ற தேவைகளுக்கு வந்து அந்த நீரை வந்து பயன்படுத்துறாங்க. அந்த நீருமே வந்து வாரத்துல வந்து ஒரு நாள் மட்டும்தான் வருது. அந்த வாரத்துல ஒரு நாள் வர்றதுமே பல வருடங்கள் ஆச்சு. அந்த குழாய்கள்லாம் அமைச்சு அந்த குழாய்கள் வந்து தரம் இல்லாத குழாய்கள். அந்த மோட்டார்ல இருந்து டேங்குக்கு போற குழாய்கள் என்ன பண்ணுது, தரம் இல்லாததுனால இடையிலே வந்து அந்த பைப் வந்து வெடிச்சிருது. அப்போ நம்ம வந்து நம்ம தகவல் கொடுக்குறோம், அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறோம். அவங்க வந்து பாக்குறாங்க, 2 நாள் ஆக்குறாங்க, 4 நாள் ஆக்குறாங்க, 10 நாள் ஆயிருது அந்த குழாயை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 1 மீட்டர் மட்டும் அந்த குழாயை மாத்துறாங்க. அந்த மாத்தின உடனே என்ன பண்ணுது, அந்த பிரஷர் தாங்க முடியாம அடுத்த இடத்துல உடைச்சிருது. அதுக்கு ஒரு 10 நாள் எடுத்துக்கிறாங்க. இந்த நிலைமை தான் இங்க வந்து நடக்குது. மேலும் வந்து அந்த டேங்குக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து சப்ளை பண்ற பைப் என்ன ஆகுதுன்னா, மரத்தோட வேர்கள், அந்த செடிகளோட வேர்கள் எல்லாமே உள்ள போய் அடைச்சிட்டு பாதி பேத்துக்கு வந்து இந்த குடிநீரே சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. சாரி, உப்பு நீர் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து நீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா கொஞ்சம் எங்களுக்கு நான் இப்ப என்ன பேச வரேன்னா, எங்க ஊர் கிராமம் வந்து கண்ணாங்குடி பஞ்சாயத்து, ஊர் கிராமம் கண்ணாங்குடி. ஆரம்ப சுகாதார நிலையம் அங்க இருக்கு. இப்ப 40 வருஷமா இருக்கு. நர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. முன்ன வந்துட்டு போயிருக்காங்களாம். இப்ப வந்து வாரத்துக்கு 2 திருப்பு தான் நர்ஸ் வராங்க. கிட்டத்தட்ட அங்க செட்டிப்பட்டி பஞ்சாயத்து, வெண்ணமுத்துப்பட்டி, காயம்பட்டி, பல கிராமங்கள் வந்து விசுலூர் ஆஸ்பத்திரிக்கு தான் வரணும். பஸ் வசதி கிடையாது. கிட்டத்தட்ட வெண்ணமுத்துப்பட்டில இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் புள்ளியூர்ல இருந்து விசுலூருக்கு 5 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர். பஸ் வசதி கிடையாது. அப்படியே பஸ் வசதி வந்தாலுமே புள்ளியூர்ல இறங்கி அந்த பஸ் கீரனூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தா தான் விசுலூர் ஆஸ்பத்திரிக்கு வர முடியும். ரெகுலரா எப்போதுமே டிராக்டர் நர்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நியூஸ் தமிச்சும் தெரிஞ்சு வைக்கிறேன். அதுதான் முக்கியமா அடிப்படை வசதிக்கு. அப்புறம் இளைஞருக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காவேரி குண்டாரத்திட்ட உபரி நீர் கொண்டாடுறேன்னு சொன்னாங்க. அந்த வந்து அவங்க சொந்த காசை யாருமே பண்ண கிடையாது. அது மக்களோட வரி பணத்தை போட்டு தான் பண்றாங்க. அதை வந்து முறையா பண்ணினாவே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். விவசாயத்தை எல்லாரும் பண்ணலாம். இது மானபாத்த பூமி. வறட்சி கொரோனா காலம் இருந்துச்சு, ஒன்னும் இல்லை, பண்ண முடியாம இருந்தோம். வறட்சி, மழை பெய்யாம இருந்துச்சு, ரொம்ப வறட்சியா இருந்துச்சு. அந்த உபரி நீர் வந்தாலே அதை வச்சு விவசாயம் பண்ணி நாங்கள் பொழைச்சிக்கோம். இளைஞர்களும் ஒரு வேலைவாய்ப்பா இருக்கும், எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். தேங்க்யூ மேடம். நன்றி. பாத்ரூம் வசதி இல்ல, பஸ் வசதி இல்ல, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி வர முடியல. ரோடு இல்ல, எங்களுக்கு ரோடு போட்டு தர மாட்டேங்கிறாங்க. வாய்க்கு நேரா வச்சுக்கோங்க. ரோடு போட்டு தர மாட்டேங்கிறாங்க. எங்க ஊர்ல ரைட் எரிய மாட்டேங்குது. எங்க ஊருக்கு வந்த கிளாருக்கும் சரியில்லை. எங்க ஊர்ல வந்து 100 நாள் வேலையே கிடையாது. ரொம்ப நாளாச்சு எங்க ஊர்ல 100 நாள் வேலை வச்சு ரொம்ப நாளாயிருச்சு. அதை நீங்க தான் பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும். எங்க ஊருக்கு பஸ் வசதியை தேடி கொடுக்கணும்.